மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 2-3 விஷயங்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். தொலைபேசி மூலமாக 2 நாளாக நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி பைட் வேணும். குறிப்பாக விகடன் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா புத்தக வெளியீடு, அவரை பற்றிய புத்தக வெளியீடு, அதில் நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ தனித்தனியாக பேசுவதை விட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவும் அழைத்திருந்தோம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம், தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்த என்கவுண்டரில் 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸில் கைது செய்யப்பட்டதில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படேவனுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மாவோயிஸ்ட், சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை கலைச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல்லாம் கொண்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணுறாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்ரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கி விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக டிஎம்கே கொடுத்தவர். பாருங்கள், எல்லாம் கொடுமையை பாருங்கள். ஏன்னா இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது, டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய மாமனார் லாட்ரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோடு இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷனை நடத்துகிறாங்க. அதன் பிறகு இன்றைக்கி விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்குறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்லை, அதில் அரசியல் கருத்துக்களை பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுகிறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுகிறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்கள் பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுங்க. எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யார் வேண்டுமானாலும் பணம் இருந்தால் நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்ரி அதிபராக இருந்தால் நானும் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு 100 எஸ்ஸே எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடித்து நானும் மேடைக்கு போகலாம், நாம் ரிலீஸ் பண்ணோம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில் இருக்கா, இல்லை துணை பொதுச் செயலர் கையில் இருக்கா?
இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில் துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்குது. தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாராக இல்லை. இது தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுதுங்க. திமுக கூட்டணி எப்படி இருக்குது? எல்லாரும் பவரில் இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகானில் அவருடைய ஸ்பீச்சு டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்கள் சொல்லல, ஐயோ பிஜேபி ஆட்சி மகாராஷ்டிரா கொண்டீங்க, நம்ம மீடியா நம்பரில் அது காங்கிரஸ் ஆட்சிங்க, எங்காச்சும் இல்லைங்க. அப்போ 2021 நவம்பரில் அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்றைக்கி பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டுவதற்கு நான் தயார். ஆனால் விஜய் அண்ணன் இப்போ அரசியலில், பொது அரசியலில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மார்லேருந்து யார் உள்ளே வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்ன, மணிப்பூரில் எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்து போதும் கூட அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க. அதுக்கு துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை மணிப்பூர் ஃபுல்லாக மறுபடியும் ரீஎக்ஸ்டெண்ட் பண்ணி அதற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூரில் ஒரு காலத்திலேங்க காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாமல் எனக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்கள் ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் உடை இல்லாமல் நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை கொண்டு வந்து அப்படியே ஒரே நாளில் ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கி மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்கள் நான் என்ன சொல்கிறாங்க, மணிப்பூரை பொறுத்தவரை இன்றைக்கி வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புராவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை நம்ம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். 2018 மெகாலயாவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். அஸ்ஸாமில் 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்தில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை வாபஸ் எடுத்து இன்றைக்கி ஒரே ஒரு மாவட்டம் அஸ்ஸாமில் மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்குது. அதை தாண்டி மணிப்பூரில் 2004 டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம், காவல்துறையில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்ததை 1/4/2022 மணிப்பூரில்
அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்கில் தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்கள் மாநிலத்தில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேசில் இன்றைக்கி 3 மாவட்டத்தில் 16 போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சு, 9 தாலுக்கா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்றைக்கி 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்தில் 1995 இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி விஜய் அண்ணுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்லை பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறாங்க, ஹிந்துத்துவா கட்சி, ஹிந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவாவில் 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி ட்ரைபு, 16% குக்கி ட்ரைபு, அதில் 2017 ஆட்சியில் இருக்கின்றோம். மெகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள். அதில் உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக 2018 ஆட்சியில் இருந்தோம். இன்றைக்கி ஆட்சியில் இல்லை, கூட்டணியில் இன்றைக்கி 2 சீட்டில் இருக்கும். மிசோராமில் 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது. கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ்லாம் அங்கே பிக்சர்லேயே கிடையாதுங்க. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்குது. அதில் 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்புறக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவங்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால் அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி ஹிந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்மக்கிட்ட வரலையாமா. அப்போ இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா, திருமாவளவனே கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவன் நான் பார்த்துருக்கேன், ரோட்டில் பேசியிருக்கேன். திருமாவளவனே மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சியில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் வந்து கொண்டே இருக்கின்றார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் அண்ணன் பேசலாம், இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள்னு சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா கொரகான் வயலன்ஸில் மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுகிறாங்க, இஃப் தேர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தேர் ஷுட் பி ரெபெல்லியன், அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ரெபெல்லியன் தென் இட் இஸ் பெட்டர் தென் தி சிட்டி பர்ன்ஸ் டு ஆஷஸ் பிஃபோர் சன்ரைஸ். இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால் தயவு செய்து அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் மைக்கெடுத்து, அண்ணே இதை பற்றி உங்கள் கருத்து என்னண்ணே, மேடையில் யார் இருந்தாங்க, எதுக்கு கருத்து சொல்லணுங்க? லாட்டரி அதிபருடைய மருமகனை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும்னு வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்கிறீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில் சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்கினீங்க? ஸ்டாலினை அடுத்தால வாழ்த்து வாங்கினீங்க. ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்கு தம்பி, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போகிற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டம் 3ஆக பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துகிற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. எதற்காக நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். அதனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டும்,
1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சந்துரு ஐயாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க. விஜயை வாங்க சொல்லு. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு, தொகுப்பதற்கு, எவ்வளோ பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் கான்ட்ரவர்சியலாக பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேர்த்துக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம், மிக வன்மையாக. இப்போ தயவு செஞ்சு மணிப்பூரை பற்றி யாராச்சும் பேசுகிறீங்கன்னா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்கள் மணிப்பூர் வர்ற அன்றைக்கி நான் வர்றேன். நான் மணிப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்த பார்க்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறோம். பார்ப்போம். கலவரம் யார் வந்தது? பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமாக இது. மியான்மர்லேருந்து யாரை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க? சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்கிறான்? ஜியோ பாலிட்டிக்ஸ் அங்கே என்ன நடக்குதுங்க? மணிப்பூரில் எவ்வளவு ட்ரக் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாருங்கள். காங்கிரஸினுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில், காங்கிரஸினுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 2004 14 வரை வடகிழக்கில் மொத்தமாக ட்ரக்ஸ், எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ், எல்லா மலையில் விளைவிக்கிறாங்க. அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தமாக 768 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி 2006 13. நம்முடைய ஆட்சியில் 21,000 கோடி ரூபாய் ட்ரக்ஸை சீஸ் பண்ணிருக்கு. நடக்கிறதுன்னா ட்ரக்ஸுக்காக பிரச்சனை. மலை மேலே விளைவிக்கிறவங்களாம் இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, 10 எரியுது, அட்டாக் நடத்துகிறாங்க. அது கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்துவாக மாறுது, ட்ரைபலாக மாறுது. அதனால் தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது புத்தகம் தான் நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்கள் பத்திரிகையில் எழுதுங்க, விமர்சனம் பண்ணுங்கள், அதை ஏற்றுக்கிறோம். உங்கள் மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்காந்துருக்கணும்? வர போகிற பேச்சாளர்லாம் சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நார்த் வெர்சஸ் சவுத்து பண்ணுவோம், இது ஓட்டு கொடுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதற்காக விகடனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாசிரியர் எதுக்காக மேடை மேலே உட்காரணுங்க? அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்வது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாங்க. ஆமாம், ஜாதி பிரச்சனை இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் சரி பண்ணணும். ஆக்கப்பூர்வமான முறையில் ஜனநாயகத்தில் தான் சரி பண்ணணுமோ தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து போகல. மன்னராட்சிங்கிறாங்க. நான் தொடர்ந்து சொல்வது இதுதான். தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி. ஒரு லெவலுக்கு மேலே குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது, ஆக்குறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி. அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம். கீழே இருப்போம், முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை முதல் விஷயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க, பதில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு யூகத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேங்கண்ணா. நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்கே இருக்கக்கூடிய சபரீஷனும் ஒன்றா போகிறாங்க, சுற்றுறாங்க. 2021 ஸ்ட்ராட்டஜி ஒன்றா போடுறாங்க. பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியாக டிஎம்கே ஒரு பெண் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அப்படியே விசிகேக்கு போகிறாங்க. விசிகேயில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே. உங்களுக்கு திமுக பிரச்சனையாக இருந்தால் விசிகே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும்? ஏன் வேறு கட்சியாக தமிழ்நாட்டு இல்லையா? வேறு யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா? எதிர்கட்சியில் போய் ஜாயின் பண்ணலாமே. அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் ஜாயின் பண்ணி கன்டினியூ பண்ணுறீங்க. திருச்சி மாநாடு போடுறீங்க, அதுக்கு தலைவரில் கூப்பிட்றீங்க, அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க. அதன் பிறகு திடீரென்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்குறாங்க. அப்போ என்ன நீங்களாம் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது திமுக, திருமாவளவன், இந்த லாட்டரி அதிபருடைய மருமக 3 பேர் உட்காந்து நீங்களே கேம் ஆடி புதுசாக இந்த கட்சிக்கு எவர் அனுப்பு, அந்த கட்சிக்கு எவர் அனுப்பு, ஓட்டை பிரிக்கலாம். அதை என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றேன், மக்களுடைய ஐயத்தை. இல்லாட்டி நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? இல்லை ஒரு பேசுகிறது தப்பு. ஒரு சின்ன பையன் ட்விட்டரில் ஒரு மெசேஜை போட்டால் 10 நிமிஷத்தில் தூக்குற கட்சி. முதலமைச்சர் அசிங்கமாக பேசியிருக்காங்க. நாங்கள் பேசுவது வேறு, முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு. அப்போ மன்னராட்சின்னு அதே கூட்டத்தில் பண்ணுறாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ என்ன அர்த்தங்கண்ணா? இந்த கட்சிக்கு அவரு தலைவரா, இன்னொருத்தர் தலைவரா? இதைத்தான் நான் கேட்குறேன். அதனால் நான் கேட்பது, புத்தகத்தை வெளியிடுங்க, விஜயண்ணா பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். வந்து 2% கட்சி பரவாயில்லைங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் 2%, 4%, 6%, 12% எல்லாம் வந்துடும். கட்சி இத்தனை பேர் உழைச்சி கொண்டாந்துட்டான்.
அடுத்த 30% போயிடும். அதனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது? நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்ணுறோம். ஆனால் இது போன்ற பேசினா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்கண்ணா. மணிப்பூரை பற்றி தெரியணும், ஜாகிரஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்ட்ரி என்ன, மேப்பில் எங்கே இருக்குது, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளோ தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல்னு சொல்கிறோம், எதுவும் தெரியாமல் மணிப்பூர் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாமல் இருக்கோங்கண்ணா? 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில் குக்கியும் ஏற்றி நீங்கள் சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேலே குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப்பு மேலே போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்கு. இன்றைக்கி எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்டில் அது தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்கண்ணா. ஹை ட்ரைபல் ஐடென்டிட்டி. சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தாமல் இருக்கோம். ஏன்னா துப்பாக்கிச்சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பற்றி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் உடை உடுத்தாமல் ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாளில் ஏஎஃபிஎஸ்பியை கொண்டு ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸில் கொண்டு வர தெரியாதாங்கண்ணா. இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேறு எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்கண்ணா. ஆமாம், அன்பரசன் பிளாக் டிக்கெட்டுக்கும் அதே போல் லாட்ரி சீட்டுக்கும் ஃபோட்டோ போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ணா நான் ஏற்கனவே சொன்னது போல் விஜய் அவர்களுடைய அரசியலை நான் வரவேற்கிறேங்கண்ணா. காரணம் ஒரு புதிய ஒரு குரல் வந்திருக்கிறாங்க, சினிமாவனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க, வரட்டும். நான் அந்த பிளாக் டிக்கெட்டுக்குள்ளே போக விரும்பலிங்கண்ணா. பட் நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இஸ் அ ப்ரூவன் பிளேயர், கிளியராக 508 crore 2019 24 வரைக்கும் அவருடைய மாமனார் டிஎம்கே கொடுத்த எலக்ட்ரல் பாண்ட், மாமனார் கொடுத்தது 500. அந்த பீரியடில் இவர் கூட இருக்கார், எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த புகைப்படங்கள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு அண்ணா இவர் கருத்துக்கு என்ன கருத்து அன்னைக்கு நான் தான் யோசித்தேன், இவர் என்ன காந்தியவாதியா இல்லை அம்பேத்கர்வாதியா இல்லை கீழே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அவரே படித்து இல்லை விவசாய குடும்பத்தில் வந்துருக்கிறாங்க. மாமனாருடைய பேர், மாமனார் பணம் இருக்கிற வரைக்கும் அங்கே ஃபியூஸ் போகும். நாளை காலையில் அந்த மாமனார் பணத்தை கட் பண்ணால் இந்த கட்சியிலேருந்து அடுத்த கட்சி. அதனால் தாமு அன்பரசன் எந்த அர்த்தத்தில் கேட்குறான்னு சத்தியமாக எனக்கு தெரியலிங்கன்னா, நான் இந்த பகுதியை விமர்சனம் செய்ய விரும்புகின்றேன். அதனால் தயவு செய்து விகடன் போன்ற ஒரு நிறுவனம் மேடையை கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறோம் என்பது மிக முக்கியம். இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய கருத்து. தமிழகத்தில் அது போன்ற அரசியல் வேண்டாம். அந்த ரிபல்லியஸ் பாலிடிக்ஸ், பீமா கொரகான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணா. அது வேண்டாம் என்பது, ஏன்னா யாருமே இந்த கோணத்தில் பேசலைங்க. நான் பேச வேண்டாம் என்று தான் இருந்தேன். ஆனால் பேசுகிற சர்ச்சை எல்லாமே இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே உண்மை சொல்லணுமல்லண்ணா. நான் எதுக்கு தெல்தும்படையை பற்றி பேசுகிறேன்னு இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தேன். பட் இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பேக்ரவுண்ட் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆனால் இந்த மின் கொள்முதல் சுத்தமாக ஏற்கனவே அதிமுக அப்படின்னு சொல்லி உலகப்போம் பாஜக சேர்ந்தவர்கள் அந்த மின் கொள்முதல் சம்பந்தமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதில் ஜாமீன் அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாஜகவில் ஏற்கனவே ஜாமீன் அமைச்சர்கள் இருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாத கேள்வி. எனக்கு தெரியாதுங்கண்ணா. பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதாவது ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருந்து, ஓராண்டுக்கு மேலே பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி, அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். இவர் அமைச்சர், சத்தியப்பிரமாணம் எடுத்த அமைச்சர். இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி. பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்குது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில், என்னுடைய மகன் உட்பட 35 அமைச்சரில் பெஸ்ட் அமைச்சர் இவராமா. ஆனால் ஒரு நாள் அமைச்சர் ஆவார், கை வந்துருச்சுங்கன்னா பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு, இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்கே இருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில். ஆனால் காவல்துறை கைது பண்ணாது. அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா? இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறனால எங்களுக்கே பயமாக இருக்குது, சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களான்னு. 13ஆம் தேதி பொறுத்திருப்போம், என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னென்னா தப்பு. ரெண்டாவது, நான் கேட்ட கேள்வி, அதானி அம்பானி பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்களே, சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில், அது என்னோடய செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா. ஃபஸ்ட்டு இதில் பெனால்ட்டி சார்ஜ் 230 கோடி ரூபா கொடுத்தீங்களா, அதையே நீங்கள் காட்டல 530 கோடியோட ஏன் மறைச்சிங்க?
ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு 77 கோடி ரூபா கொடுத்தீங்களே, அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்லேருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாமா. நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கினு என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயிலில் கம்பி எண்ணவும். இதில் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கு போய் படித்தேன். என்னை பற்றி நான் தனியாக ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்னு எப்போ சொன்னேன். நான் ஆக்ஸ்ஃபோர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் இருப்பாங்களான்னு ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க, போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன். ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் 11 பேர் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, FCDO ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானே. அதனால் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து பொறாமப்படுற. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு. தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தரலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் என் மேலே கேஸ் போட்டு பார்த்தரலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தரலாம். நீ போடு கேஸ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸும் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளே போய் பார்த்தலாம். நியாயத்தை பேசினா இந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, நியாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துருந்தான். இங்கே வந்து உங்களில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆளெல்லாம் ஓட விடணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2வது முறையும் அதானி கொடுக்கலின்னு சொல்லுங்கள். அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை IAS ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். IAS ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க. என் அறிக்கையை தூக்கி IAS ஆஃபீஸர் கொடுத்தா டேஞ்சட் கால் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து ப்ரெஸ்ஸில் ஒப்பிக்கணும். வேறு அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்கே நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். ஏன்னா IAS ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா, எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை IAS ஆஃபீஸர் வச்சுருக்கிறீங்க டேஞ்சட் கோல். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியானா டைப் அடித்து அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்டு போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படித்தேன்னு எனக்கு தெரியாது. கம்மல் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை எப்போன்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். நான் யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போகிறேன். அதன் மூலமாக என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களாம் தப்புன்னு எப்போ சொல்லியிருக்கேன்னா, நீ புலால் சிறையில் கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்ஃபோர்டு போனார், 11 பேர் போனார், அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போனவங்கள்ட்ட சொன்னேன். நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்கிறார். நான் எங்கேயாச்சும் உங்களை சொன்னேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன், நான் சொல்லாமல் தானே போனேன். நீங்களாக தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள். நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன். நீங்கள் பண்ண ஒன்றொன்னையும் மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி பத்திரிகை நம்பர்கிட்ட கொடுக்குறதா என் வேலையை நினச்சினா என் வேலை அது இல்லைங்க. என் வேலை எங்கள் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது. ஆனால் ரொம்ப தவறுங்கண்ணா. இன்றைக்கி டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2வது அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும். இதனால் அநியாயமாக இருக்க ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரி, அவங்க அப்பா கூலி தொழிலாளி, அவருக்கு பாவம் பெருசாக தெரியல. இது வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகிறாரு. போலீஸே கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இந்த மாதிரி எழுதுங்கன்னு டிராஃப்ட் பண்ணி வாங்குறாங்க. அதில் அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விடுறாங்க. தமிழகத்தினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு போயிருக்குங்கிறது இதை விட உதாரணம் எதுவும் இல்லைங்க. மனநலம் குன்றிய ஒரு சகோதரிக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட் கொடுக்கணும். ஸ்டேட்டினுடைய வேலை அது. ஏன்னா அவங்க ஹெல்ப்லெஸ், அவங்க உடம்பு அவங்க கையில் இல்லை, அவங்க கண்ட்ரோலில் அவங்க உடம்பு இல்லை. யார் அவங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னே அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசனுடைய முதல் வேலை அந்த சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மொத்தமாக நீக்கணும். எப்பவுமே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஆள் நான். இதில் ஏற்றுக்கவே முடியாது சார், ஏற்றுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ரேப் பண்ணவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி போப்பா தம்பி. அதுக்கப்புறம் அந்த சகோதரியினுடைய மாமா அதை கண்டுபிடிச்சி IT ஊழியர் அவர்
அவர் திரும்ப போலீஸ் அப்ரோச் பண்ணி ரீகம்ப்ளைண்ட் கொடுத்து அதை 2 பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க. நாளை காலையில் டிஜிபி அவர்கள் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இந்த பெட்டிஷனை கொடுக்குறோம். காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எல்லாத்தையும் கைது பண்ணணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு போகணும். அப்பொழுது மட்டும்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆனால் நம்ம தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நம்மளைய மனநலம் குன்றிய சகோதரி ஷூவில் போட்டு பார்ப்போங்கண்ணா. ஒரு நிமிஷம். என் உடம்பே என் கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா, எனக்கு என் பாடி என்னன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இதை ஒரு காமுகன் பயன்படுத்துகிறான்னு அவனை சும்மா விடலாமண்ணா. இதை ஒருத்த பயன்படுத்துகிறான், அந்த சகோதரிக்கே அவங்க யாருன்னு தெரியாதப்ப இதை ஒருத்த பயன்படுத்தும் பொழுது காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதனால் இது மிக மிக கொச்சைத்தனமான கீழ்த்தரமான ஒரு செயல். காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பெருமையை திரும்ப மீட்டுக்கொள்ள வேண்டும். அண்ணா சாரிங்க அண்ணா, கொஞ்சம் வைக்கம் போறாரு. ஆனால் அங்கிருந்து முல்லைப்பெரியார் உயரத்திற்கும் அந்த நீர்த்தேக்கத்துக்கும் கேரளாவுக்கு இந்த நிலையில் அந்த வைக்கத்துக்கு வந்து போறாரு. அண்ணா அதான் இது இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமெடிங்கண்ணா, இந்தியா முழுசுமே. அதாவது நான் வந்து 2024 பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், அதுக்கப்புறம் பக்கத்து மாநிலத்துக்கு பேருக்கு நண்பர்கள், ஆனால் எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், நாங்கள் தீர்க்க மாட்டோம். இன்றைக்கி வைக்கம் போராட்டம் நடந்த இடத்துல அதை நினைவுபடுத்தக்கூடிய நாளுக்கு நாங்கள் போகிறோம், இதெல்லாம் காட்டுறோன்னு சொல்லக்கூடியவர்கள் வாயை திறந்து இப்போ நீங்கள் கேட்டால் முதலமைச்சர் ஐயா சொல்லுவாங்க, அதை விட முக்கியமான விஷயத்தை பேச பண்ணுது. லாஸ்ட் டைம் பெங்களூர் போயிட்டு வந்தாங்க, ஐயாலாம் கேட்டீங்க, பத்திரிகை நண்பர்களானே பேசுனீங்களானே, நம்ம காவிரி தண்ணி விட சொன்னீங்களானே, அதை விட முக்கியமாக பேச பண்ணுது. இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், அவரோ ஒரு அமைச்சரோ செல்லும் பொழுது, ஐயா இதை விட முக்கியம் தமிழகத்துக்கு எது இல்லை, மதுரை பகுதி வைகை பாசனம் அந்த முழு பகுதிக்கும் இதை விட முக்கியம் எது இல்லை, தேனி பகுதி முழுசாக இதை விட முக்கியம் எது இல்லை, தயவு செஞ்சு இதை பேசிட்டு வைக்கம் போராட்டத்துக்கு போய் ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குற ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா வாங்கய்யா. தயவு செய்து கேரள அரசு குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமை எப்படி மறுக்கிறாங்கன்னு பேசி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு வாங்க, அப்போ நாங்கள் பாராட்டோம். ஆனால் பிக்கெஸ்ட் ஃபெயிலியருங்கண்ணா, பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரெவிடியன் பாலிட்டிக்ஸுங்கண்ணா, பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். தமிழகத்தினுடைய விவசாயத்தை அதல பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். யார் வேணாலும் சொல்லட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாசனத்தை அதிகப்படுத்திட்டோம், டேம் கட்டினோம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீர்நிலைகளை உயர்த்தியிருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு சாதாரண மழை பெஞ்சால் கூட அதை தேக்குவதற்கு நம்மக்கிட்ட இடம் கிடையாது, அப்படியே தண்ணி பெருக்கெடுத்து போகுது. இன்றைக்கி ஒப்பந்தத்தை திரும்ப கொண்டு போகிறது கிடையாது. அதே ஒப்பந்தத்தில் டேம் கட்டுவதற்கு அனுமதி இருக்குது, செய்யலை. ஆனமலை நல்லார் திட்டம் கிளாசிக் உதாரணம். அதை நானும் இங்கே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் தலையை உள்ளே விட்டுருக்கேன். மாநில அரசு செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய மாட்டீங்க, மத்திய அரசு எடுத்துகிட்டு போகிறேன். அதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்கேன். இந்தியாவில் எங்கேயுமே இந்த அநியாயம் கிடையாதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தூக்கிட்டு போகிறோம். அதனால் பெரிய ஃபெயிலியர் இவங்க ரிவரை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா நீர் மேலாண்மையை உயர்த்தியது பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். இரிகேட்டட் ஏரியா கீழே கொண்டு வந்துட்டாங்க, டேம் கட்டில் வரக்கூடிய மழையெல்லாம் அப்படியே கடலுக்கு ஓடுது. அதனால் இதை தனியாக ஒரு நாள் நம்ம பேசுவோங்கன்னா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு செஷன் வச்சு பேசுவோங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை காலப்பட்டி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சொகுசு பங்களாவை வாங்கிய அண்ணா நான் பங்களா வாங்குற அன்றைக்கி அல்லது ஒரு வீடு வாங்குற அன்றைக்கி கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களை கூட்டிகிட்டு போவேன். அவருக்கு ஃப்ரீயாக இல்லை கூட்டிகிட்டு போவேன். வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா, அந்த தகுதி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும். அப்படின்னு உங்களை விட்டுட்டு நான் வீடு வாங்கிடுவேண்ணா. கோயம்புத்தூரில் இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. மாமனார் வீட்டில் அலையா விருந்தாலேயே 5 வருஷமாக இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களாம் வர்றாங்க, வெளியே உட்காந்துருக்குறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. அதனால் நானே ஒரு வாடகை வீட்டு எடுத்து காலப்பட்டி ரோட்டில் வாடகை வீட்டுக்கு மூவ் ஆகிட்டேன். கட்சிக்காரர்கள் வரும்போது பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். தயவு செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை ஓனருக்கு மிரட்டி விட்டுட்டிங்கன்னா, ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்ருக்கேன். கஷ்டப்பட்டு சென்னை பிரச்சனை ஆனதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பிப்ரவரியில் காலி பண்ணுறேன் 2025. அந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகணும். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தானா தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த வீட்டில் இப்போ தான் வந்திருக்கேன்னா 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பெருசு பண்ணாமல் ஸ்டேட் போலீஸ்கிட்ட கேட்டால் அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க. எனக்கு சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி இருக்கிறனால நான் ஒரு வீட்டுக்கு குடி போனால் ஃபுல் டாக்குமெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அந்த வீட்டுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும். அதனால் காவல்துறைக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளோ வாடகைக்கு இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், யார் ஓனர்னு. தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஓனர்கிட்ட பேசுங்க. டிவியில் போட்டுறாதீங்க, ஓனர் ஓடிட போகிறாரு. அடுத்த வீட்டுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அப்படியாங்கண்ணா?
ரொம்ப சந்தோஷம். அந்த ஓனர் ஃபோட்டோ போடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னா. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருக்கிறாங்க, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கிறாங்க, 10 கிலோமீட்டர் சப் இன்ஸ்பெக்டர் போய் அண்ணாமலை என்ன வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, நீங்கள் வாடகைக்கு குடி போகும்போது பால் தான் காய்ச்ச முடியும், வந்தீங்களான்னு கேளுங்க, அவரே எஸ்ஆர்ம்பார், அவரே வந்தம்பார். எதுக்கு வந்தீங்க? இந்த சிஆர்பிஎஃப் வீடு பார்க்க வந்தாங்க, லோக்கல் போலீஸை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் வாடகைக்கா அவர் விலைக்கு வாங்கினாரா? அவரே சொல்லுவார் வாடகைக்கு. அதுக்கு மேலே ஓனர் ஃபோட்டோவுக்கு போட்டுறாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீடு கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஜோக்குக்கு சொன்னால் கூட இது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. அது குறிப்பாக எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. காரணம் ஊழலை பற்றி நிறையா பேசுகிறேன். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மீது தாக்குதல் நடத்துவது சாதாரணம் தான். இருந்தும் இந்த கடினமான பாதையை நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் பயணம் செஞ்சு தான் ஆகணுங்கன்னா அதை தப்பிக்க முடியாது. சார், கிளைமேட் சம்பந்தமாக சார், சென்னையில் வானிலை ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்கன்னா, இது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி கேபிட்டல் சிட்டி ஒரு முக்கியமான இடத்துல, நம்ம கேபிட்டல் சிட்டி தமிழ்நாட்டு ஒரு கார்னரில் இருக்குங்கண்ணா. டேட்டா எடுக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பாசிங் டேட்டா மொத்தமாக தாங்கண்ணா எடுக்கிறாங்க. அது ஒரு இடத்துல அந்த சென்டர் இருக்கிறனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாதுங்கண்ணா. இன்றைக்கி சேட்டலைட்லேருந்து இமேஜை கேப்சர் பண்ணும்போது அந்த சேட்டலைட் மூவ் ஆகும்போது கேப்சர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதனால் இன்றைக்கி இரண்டாவது கோயம்புத்தூர் வேண்டுமா அல்லது கன்னியாகுமரி மாதிரி இந்தியாவினுடைய ஒரு கடைக்கோடி பகுதிக்கு செல்லணுமா? வருகின்ற காலத்தில் மத்திய அரசை பொறுத்தவரை நிச்சயமாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணத்தாங்க நான் போகிறாங்க. ஒரு காலத்தில் கேபிட்டல் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் வார்னிங், குறிப்பாக இந்த குளோபல் வார்மிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் உடனடியாக தேவைப்படுது. அதனால் வருகின்ற காலத்தில் பார்ப்பங்கன்னா, கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் கன்னியாகுமரி போயிருந்தபோது அங்கேயும் கேட்டாங்க, அண்ணா நமக்கு இது முதல்ல வேணும்னு. அதனால் வருகின்ற காலத்தில் மத்திய அரசு கண்டிப்பாக அதை பற்றி அவேராக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே ஒரு சென்டர் இல்லாதனால நமக்கு டேட்டா வராதா அப்படிங்கிற கருத்து ஏற்புடையது இல்லைங்கன்னா, காரணம் எல்லாமே சேட்டலைட் இமேஜஸ். அதை ப்ராசஸ் பண்ணுற சென்டர் சென்னையில் இருக்கோ தவிர அது சென்னையில் இருக்கிறனால சென்னைக்கு அட்வான்டேஜ் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி பிரதமருடைய விவசாய காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை பிளாக் லெவல் மண்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சேதாரம் என்பது ஒரு தோட்டத்துக்கு இருக்குது அப்படின்னா அது சேதாரமாக கருதுறது இல்லை. அது ஒரு பிளாக், ஒரு ஏரியாவாக இருந்தால் மட்டும்தான் அதை கருதுகிறாங்க. ஏன்னா கெலாமிட்டி அப்படிங்கிறது ஒரு ஏரியாவை பாதிச்சிருக்கணும், ஒரு பகுதியை பாதிச்சிருக்கூடாதுங்கிறது தான் கான்செப்ட்டுங்க. புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோனில் தட்டெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. அவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுங்கன்னு. இதை நாங்களும் பிரதமர்கிட்ட, குறிப்பாக நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் கடந்த முறை வந்த பொழுது, நம்ம கோயம்புத்தூர் விவசாயிகள் நாகராஜன் நம்ம விவசாய தலைவர் மூலமாக வச்ச கோரிக்கையை தான், எங்களுக்கு இன்சூரன்ஸு தனித்தனியாக கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்கண்ணா. இந்தியா முழுசும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பிளாக்காக கொடுக்குறத விட ஒரு பகுதியாக சின்ன சின்ன பகுதியாக இன்சூரன்ஸ் தனித்தனி கிளஸ்டராக வைக்கும் பொழுது அதை இன்சூரன்ஸ் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்? நியாயமான கேள்வி தாங்க. காற்று இந்த பக்கம் அடிக்குது, இங்கே குறிப்பாக நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா வாழைமர சாயில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் வாழைமரம் சாஞ்சிருக்கு. அதனால் இது நிச்சயமான ஒரு கோரிக்கை. கொஞ்சம் விவசாய நண்பர்களும் பொறுமையாக இருக்கணுங்கன்னா, நியாயமான கோரிக்கை எடுத்து செல்வோம். அதே நேரத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ தான் பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் முதலாக இந்த இன்சூரன்ஸுங்கிற கான்செப்டே வந்துச்சுங்கண்ணா. பிரதமர் தான் அதை கொண்டு வந்தாங்க. 8 ஆண்டுகளாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த கட்டம் அது செல்லும் பொழுது அது பிளாக்கிலிருந்து, நீங்கள் மண்டல்னு சொல்கிறீங்க, பிளாக்கிலிருந்து அது ஒரு சின்ன பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாங்களும் ப்ரெஷர் போடுறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.